பிப்ரவரி 11 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் நம் பின்னே ஓடி வருகிறார். இன்றைய வேதாகம பகுதி எசேக்கியேல் 34 வசனங்கள் 11 முதல் 16 வரை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். முக்கிய வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். எசேக்கியேல் 34:1. பல ஆண்டுகளாக சஞ்சய் ஒரு அடிமைத்தனத்துடன் போராடினார். அது அவரை தேவனிடம் நெருங்க விடாமல் தடுத்தது. அவருடைய அன்புக்கு நான் எவ்வாறு தகுதியுடையவனாக இருக்க முடியும் என்று அவர் குழம்பினார். எனவே அவர் தொடர்ந்து சபைக்கு சென்ற போதும் தேவனிடம் தன்னை இணைக்க கூடாதபடிக்கு ஒரு பெரும் பள்ளம் இருப்பதாக உணர்ந்தார். ஆனாலும் சஞ்சய் எப்பொழுது ஊக்கமாய் ஜெபித்தாலும் தேவன் அவருக்கு பதிலளிப்பதாக தோன்றியது. கடினமான காலங்களில் அவரை உற்சாகப்படுத்தவும் ஆறுதல் அளிக்கவும் தக்கவர்களை தேவன் அனுப்பினார். சில வருடங்களுக்கு பிறகு தேவன் தன்னை தொடர்ந்து விரட்டி வருவதையும் அவர் எப்போதும் தன்னை நேசிப்பதையும் அக்கறை காட்டுவதையும் சஞ்சய் உணர்ந்தார். அப்போதுதான் தேவனின் மன்னிப்பிலும் அன்பிலும் அவர் நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார். இப்போது நான் மன்னிக்கப்பட்டேன் என்பதை அறிவேன். மேலும் நான் இன்னும் என் அடிமைத்தனத்துடன் போராடி கொண்டிருந்தாலும் அவரிடம் நெருங்கும்படிக்கு என்னை தேவனுக்கு விட்டு கொடுக்க முடியும் என்று அவர் கூறினார். எசேக்கியேல் 34:11 முதல் 16 தம் மக்களை பின்தொடர்ந்த ஒரு தேவனை பற்றி நமக்கு சொல்லுகிறது. நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று அவர் கூறினார். அவற்றை மீட்பதாகவும் அவற்றுக்கு அபரிமிதமானவற்றை தாராளமாக ஏராளமாக வழங்குவதாகவும் வாக்களித்தார். அவர்களுடைய மனுஷீகமான தலைவர்கள் அவர்களை கைவிட்ட பிறகும் அவர்களும் தங்கள் மெய்யான மேய்ப்பருக்கு கீழ்ப்படியாமல் போன போதும் இது நிகழ்ந்தது. நாம் உதவியற்ற சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சொந்த பாவத்தின் விளைவுகளுடன் போராடி கொண்டிருந்தாலும் சரி, தேவன் நம்மை தமது பேரன்பினால் பின்தொடர்கிறார். அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை மீண்டும் அவரிடமாய் இழுக்கிறார். நீங்கள் தேவனை மறந்திருந்தால் அவரிடம் திரும்புங்கள். பின்னர் அவர் வழிநடத்துவதற்கேற்ப ஒவ்வொரு நாளும் அவருடன் தொடர்ந்து நடங்கள். தேவன் உங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர் என்பதை எவ்வாறு காட்டினார்? உங்களை அவரிடம் நெருங்கும்படி இழுக்க அவரை நீங்கள் எப்படி அனுமதிக்க கூடும்? அன்பு தேவனே, எனது போராட்டங்கள் மற்றும் சந்தேகங்கள் மத்தியிலும் எப்போதும் என்னை நேசித்ததற்காக உமக்கு நன்றி. தயவு செய்து
உமது அன்பில் புதிதாய் நம்பிக்கை கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.